எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய எடுக்கும் முயற்சி தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார். ஊழலுடன் இணைந்துள்ள அனைவரும் தற்போது ஒன்று சேர்ந்துள்ளார்கள். கடந்த காலகட்டத்தில் பல மேடைகளில் இருந்தார்கள். சிலர் பச்சை மேடையிலே, சிலர் மஞ்சள் நிற மேடையிலே, சிலர் கபில நிற மேடையிலே தேர்தலின் போது பிரிந்திருந்தார்கள். தற்போது என்ன நடக்கிறது? நேற்று ஒன்று சேர்வதற்காக கலந்துரையாடியுள்ளார்கள். அதில் உள்ளவர்கள் யார்? ஒருவர் மத்திய வங்கியை கொள்ளையடித்தவர், மற்றவர் ஆஸ்திரேலியாவில் வெள்ளைக்காரரை ஏமாற்றியவர், மற்றவர் மசகு எண்ணெயில் கொள்ளையடித்தவர். தற்போது என்ன நடந்துள்ளது? ஏன் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ளார்கள்? அதிலிருந்து தப்பிப்பதற்காகவே சேர்ந்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் மக்கள் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்திருக்கும் வரைக்கும் அவர்களால் இதனை செய்ய முடியாது. விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதை அவர்கள் ஒன்றிணைந்து தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ஒன்றிணைந்து தண்டனை கொடுப்பதை தடுப்பதற்காக முயற்சிக்கிறார்கள். மேலிருக்கும் அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் கீழிருக்கும் பொதுமக்கள் இன்று அரசாங்கத்துடனேயே ஒன்று சேர்ந்துள்ளனர். ஆகவே இந்த ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கும் வேலையை நாம் செய்வோம். அவ்வாறான அரசாங்கமே தற்போது உருவாகியுள்ளது. இலங்கை வாழ் மக்கள் புதிய வரலாறு ஒன்றை எழுதுவதற்கு ஆரம்பித்துள்ளனர். எமது நாட்டு மக்கள் தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு என அனைத்தையும் ஒன்றிணைத்துள்ளனர். தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்று என்பதை நாட்டு மக்கள் கடந்த 2 தேர்தல்களின் போதும் நிரூபித்துள்ளனர். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒரே இலங்கை உருவானது என நினைக்கின்றேன். இலங்கை தற்போது முன்னோக்கி பயணிக்க ஆரம்பித்துள்ளது. நேற்று முன்தினம் சஜித் பிரேமதாசவும், ரணில் விக்ரமசிங்கவும், மஹிந்த ராஜபக்சவும், ரவி கருணாநாயக்கவும், விமல் வீரவன்சவும், மனோ கணேசன் ஆகியோரும் ஒன்றிணைய ஆரம்பித்துள்ளனர். மஹிந்தவுக்கு எதிராகவே ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து வாக்கு கேட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நாட்டை சீரழித்த அனைவரும் தற்போது ஒன்றிணைவதற்காக கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளனர். அனுரத்தோழர் இறங்கினார். இறங்கிட்டு சொன்னார், அவருடைய உரையின் பொழுது இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. நான் யாழ்ப்பாணத்திற்கு வந்தது, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களிடம் வாக்கு கேட்பது 13 தருவதற்கோ, பெடரல் தருவதற்கோ, மாகாண சபையை தருவதற்கோ அல்ல. அதற்கு பதிலாக இங்கிருக்கின்ற மக்களோடு பீடித்திருக்கின்ற சமூக பிணியில் இருந்து, இந்த சமூக சீர்கேட்டில் இருந்து, இந்த போதை பொருளில் இருந்து, வாழ்வற்ற கும்பலில் இருந்து, அப்படியாக நான் யுத்தம் முடிஞ்சு 15 வருடங்களுக்கு பிறகு வாங்கிய கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது, கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளுகின்றவர்கள் எங்க இருக்கின்றார்கள் என்றார் முல்லைத்தீவில். அப்ப இவ்வாறான நிலைமைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கோம். அன்றைக்கு அனுரத்தோல சொன்னது வேறு எதுமல்ல, இந்த பொறியில இருந்து, இந்த அரக்கர்களிடம் இருந்து யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற மக்களை மீட்பதே எனது கடமை. அதுதான் அந்த மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற கொடுக்கல் வாங்க. மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற நாடாக மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கனவு, அதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கு இன்றைக்கு எட்டப்பட்டிருக்கின்றது. ஒன்று கூடலின் நிறைவில் ஜனாதிபதி அங்குள்ள மக்களுடன் அளவலாவினார்.